ஓம் சாந்தி. இன்றைய சிஸ்டர் சிவானி அவர்கள் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம நம்முடைய குழந்தைகள், நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள், அவர்களுக்கு எப்படியெல்லாம் நாம சுகம் சாந்தியை தர முடியும், அவர்களுடைய உள்ளார்ந்த சக்தி நம்மால எப்படி வளர்க்க முடியும், அவர்களுக்கு அதனுடைய அவசியம் இருக்கிறது என்பதை புரிய வைக்கக்கூடிய ஒரு வகுப்பாக இது இருக்கிறது. நம்ம கேட்கலாம் சகோதரி என்ன சொல்றாங்கன்னு. நாம சிறிய குழந்தையாக இருக்கிறோம். அதன் பிறகு பள்ளிக்கூடத்திற்கு போக ஆரம்பிக்கிற அந்த நேரத்துல நம்மள பாக்குறவங்க எல்லாம் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா என்னவாக ஆக விரும்புகிறாய்? இப்படி கேட்பாங்க இல்லையா? என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா, நான் இன்ஜினியர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் லாயர் ஆகணும், நான் அக்கௌண்டன்ட் ஆகணும், நான் பெரிய பிசினஸ் லீடரா ஆகணும். சில பேர் நான் பைலட் ஆகணும், இல்ல ஆர்டிஸ்ட் ஆகணும், ஆக்டர் ஆகணும், கிரிக்கெட் வீரரா ஆகணும், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாம் நம்முடைய ரோல்ஸ். நம்ம வாழ்க்கைங்கிற ஒரு நாடகத்துல நடித்து கொண்டிருக்கிறோம். அதுல நாம பிளே பண்ற ரோல்ஸ் தான் இந்த டாக்டர், இன்ஜினியர், லாயர், ஆக்டர் என்பதெல்லாம். இந்த ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானதுதான். ஆனால் இந்த ஒவ்வொரு ரோலையும் நடிக்கக்கூடிய ஆக்டர், நான் ஆத்மா, ஒரு நடிகர். நான் ஆத்மா இப்ப எப்படி இருக்கேன், நான் என்னவாக ஆக விரும்புகிறேன், இப்படி யாருமே நம்மை கேட்பதில்லை. நாமும் இதை பற்றி அதிகமாக யோசிப்பதும் இல்லை. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம ரோல் ரோல் படி என்னவாக ஆக வேண்டும், இப்படித்தான் நம்ம வளர்க்கப்பட்டு வருகிறோம். அதற்காகவே நாம தயார் செய்யப்படுகின்றோம். நான் ஆத்மாவாக என்னவாக ஆக வேண்டும், இதை பற்றி நாம அதிகம் சிந்திப்பதே இல்லை. அப்புறம் என்ன ஆச்சு? நாம அடைய விரும்புகிற அந்த ரோலை நாம் அடைந்தும் விடுகிறோம். என்னவாக ஆகணும்னு விரும்பினோமோ அதை விடவும் அதிக வெற்றியை நாம் பெறுகிறோம். என்ன கிடைக்கணும்னு நினைச்சோமோ அதை விட அதிகமாகவே நாம சம்பாதித்தும் விடுகிறோம். இன்னமும் நிறைய சாதிப்போம், இன்னமும் நிறைய சம்பாதிப்போம். ரோல் படி நம்முடைய ரோல்களில் நாம மேலே 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 உயர்ந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் கூட மேலே உயரத்தான் போகிறோம். ஆனால் ஒரு 10 அல்லது 20 வருடங்களுக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம் என்றால், ஆத்மா என்ற அளவில் பார்க்கும் பொழுது, அதாவது நம்முடைய உள்ளார்ந்த சக்திகளை, இன்னர் பவர் என்று பார்க்கும் பொழுது, நாம மேலே உயர்ந்திருக்கிறோமா? அதாவது நம்முடைய உள்ளார்ந்த சக்தி அதிகரித்திருக்கின்றதா, அல்லது நம்முடைய உள்ளார்ந்த சக்தி என்பது சிறிது குறைந்து விட்டது? எப்படி அனுபவமாகுது? என்ன ஃபீல் பண்றீங்க? யாருக்கெல்லாம் கடந்த சில வருடங்களில் தங்களுடைய உள்ளார்ந்த சக்தி என்பது அதிகரித்திருக்கின்றது என்று புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள்? யாருக்கெல்லாம் அப்படி தோணுது? யாருக்கெல்லாம் கடந்த சில வருடங்களில் நம்முடைய உள்ளார்ந்த சக்தி என்பது குறைந்திருக்கிறது என்று தோன்றுகின்றது? இதுல சில பேர் கையை தூக்கவே இல்லை. அவங்கள பார்த்து சகோதரி கேக்குறாங்க, நீங்க எதுவுமே ஃபீல் பண்ணலையா? உங்களுக்கு எதுவுமே தோணலையா? சரி. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது தேவை? கைகளை உயர்த்துங்கள். கைகளை உயர்த்தியவாறே இருங்கள். அப்படியே உங்க அக்கம் பக்கத்துல முன்னாடி பின்னாடி இருக்கிறவங்களையும் பாருங்க. யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் நிம்மதி, அமைதி, சாந்தி தேவை? இப்போ மறுபடியும் திரும்பி பாருங்க, யாரெல்லாம் கையை உயர்த்தி இருக்காங்கன்னு. ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு யாருக்கெல்லாம் சந்தோஷம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா நீங்க உங்க கைகளை உயர்த்தி இருக்க மாட்டீங்க. அதே இன்னும் 20 வருடங்களுக்கு முன்பு யாராவது உங்ககிட்ட யாருக்கெல்லாம் சந்தோஷம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா ஒருத்தர் கூட கையை உயர்த்தி இருக்க மாட்டீங்க. அதே 30 40 வருடங்களுக்கு முன்னாடி யாராவது யாருக்கெல்லாம் குஷி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, குஷி, சந்தோஷம் என்பது வாழ்க்கை வாழும் முறை, நாங்க எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. யாருக்கு சந்தோஷம் வேணும் அப்படிங்கிற கேள்விக்கே இடம் இல்லை, இந்த கேள்வியே அர்த்தம் இல்லாதது அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே நம்முடைய குழந்தைகளிடம் இந்த கேள்வியை கேட்டிருந்தால்,
ஏன்னா நம்ம கடந்த 20-30 வருடங்களில் என்னெல்லாம் செஞ்சிட்டோம் தெரியுமா? நாம பதட்டம், மன அழுத்தம், டென்ஷன் இது எல்லாத்தையும் நார்மல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். யாருக்கெல்லாம் கவலைப்படுவது என்பது நார்மலான விஷயம்னு தோணுது? கைகளை உயர்த்துங்க. முதல்ல கேட்டப்ப யாரெல்லாம் கைகளை உயர்த்தினீங்களோ அவங்க இங்கேயும் கைகளை உயர்த்தத்தான் வேண்டி இருக்கும். இங்க நீங்க கைகளை உயர்த்தலைன்னா அங்கேயும் உயர்த்த வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அங்கேயும் கைகளை உயர்த்தி இருக்க மாட்டீங்க. நாம கவலைப்படுவதை நார்மல்னு சொல்லிட்டோம், டென்ஷனை நார்மல்னு சொல்லிட்டோம், வருத்தப்படுவதை, துக்கப்படுவதை, கோபப்படுவதை எல்லாத்தையும் நம்ம நார்மல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் சந்தோஷம் வேண்டும் என்று கைகளை உயர்த்த வேண்டியதா போயிடுச்சு. எதெல்லாம் சந்தோஷத்துக்கு ஆப்போசிட்டான விஷயமோ அது எல்லாத்தையும் நம்ம நார்மல், இயல்பானதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். யாருக்கெல்லாம் நம்முடைய குழந்தைகளின் உள்ளார்ந்த சக்தி என்பது நம்மை விட குறைந்து இருக்கு அப்படின்னு தோணுது? அதாவது ரொம்ப சீக்கிரம் கவலைப்படுறாங்க, ரொம்ப சீக்கிரம் பதட்டப்படுறாங்க, ரொம்ப குவிக்கா ரியாக்ட் பண்றாங்க, ரொம்ப அடம் பிடிப்பவர்களாக இருக்கிறாங்க, சொல்வதை கேட்பதே இல்லை, அவங்களால இல்லை முடியாது என்ற வார்த்தையை கேட்கவே முடியாது. யாரெல்லாம் இப்படி ஃபீல் பண்றீங்களோ அவங்க கைகளை கொஞ்சம் உயர்த்துங்க. அப்படியே சுற்றி முற்றிலும் பாருங்க. நம்முடைய சமுதாயம் எந்த திசையில போயிட்டு இருக்கு என்பதற்கான அடையாளம் தான் இது. இதற்கு என்ன அர்த்தம்னா 5 வருடங்களுக்கு பிறகு அந்த குழந்தைகள் எல்லாம் இங்க உட்கார போறாங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு சந்தோஷம் வேண்டுமா அப்படின்னு கேட்டா அவங்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களின் லிஸ்டில் கூட வரமாட்டாங்க. அவங்க என்ன சொல்வாங்கன்னா, சந்தோஷமா இருப்பதற்கான வாய்ப்பே இல்ல. நாள் முழுக்க சந்தோஷமாலாம் இருக்க முடியுமா? இப்படிதான் சொல்வாங்க. குறைந்தபட்சம் நமக்கு தெரியும் சந்தோஷமாக இருப்பது என்பது சாத்தியம்தான். அதனாலதான் நாம சந்தோஷம் வேணும் என்று கைகளை உயர்த்துகிறோம். அதனால இன்று நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. கடந்த 10-20 வருடங்களில் நாம ரொம்ப கடினமான உழைப்பு செய்தோம். யாராவது உங்ககிட்ட ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா எங்களுடைய குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை தரணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது சரியா தவறா? நம்முடைய குழந்தைகளின் சந்தோஷத்துக்காக தானே இவ்வளவு உழைக்கிறோம். குடும்பத்தினருக்கு சந்தோஷம் தருவதற்காக நாம கடினமாக உழைக்கிறோம். நம்முடைய எல்லா உழைப்பும் வெளிப்புறமான விஷயங்களுக்காக இருக்கிறது. அதுவும் ரொம்ப முக்கியம்தான். ஆனாலும் ஒரு 20 வருடங்களுக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னா எந்த சந்தோஷத்துக்காக நாம இவ்வளவு உழைக்கிறோமோ அந்த சந்தோஷம் அதிகரிப்பதற்கு பதிலாக குறைந்திருக்கிறதே. ஓகே, நம்முடைய வீடு பெரியதாகி விட்டது. நமக்கு வீட்டுல நிறைய சாதனங்கள் வந்து விட்டன. எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய குழந்தை பருவத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப நம்ம வீட்டுல நிறைஞ்சிடுச்சு. நாம எந்த விஷயத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோமோ குழந்தை பருவத்தில் நம்முடைய குழந்தைகள் பிறக்கும் போதே அவற்றை எல்லாம் அடைந்து விட்டனர். நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் கிடைச்சது. ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கு பிறக்கும் பொழுதே இந்த எல்லா சாதனங்களும் கிடைத்து விட்டன. நாம கடந்த 20-30 வருடங்களில் மகிழ்ச்சிக்காக இத்தனை முயற்சி, கடின உழைப்பு செய்யல. நாம சாதனங்களை வாங்குவதற்காக இவ்வளவு முயற்சிகள், உழைப்பு செய்தோம். நாம பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தோம். அதுவும் ரொம்ப முக்கியம்தான், அதுவும் ரொம்ப அவசியம்தான். ஆனால் இந்த சாதனங்களை சம்பாதிப்பதற்காக நாம ரொம்ப உழைத்தோம். அதற்காக நாம பணம் சம்பாதித்தோம். நாம பெயர், புகழ், பெருமை இவற்றையெல்லாம் சம்பாதித்தோம். நாம நம்முடைய பொசிஷன், பதவியில் மேல மேல போயிட்டு இருந்தோம். ஒவ்வொருவரும் இத சோதனை செஞ்சு பாருங்க. நாம நம்முடைய குழந்தைகளுக்கு எதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியுமோ அது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டோம். சரிதானே? யாருக்கெல்லாம் இப்படி தோணுது நம்முடைய குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்து விட்டோம்னு? இப்ப அப்படிப்பட்ட ஒரு நேரம் வந்து விட்டது. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 2 போன், 2 கார்கள் இருக்கின்றன. இப்ப ஒன்று என்ற இடத்தில் 2 வந்து விட்டது. ஏன்னா ஏற்கனவே ஒன்றை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். அதனால இப்போ அதை ரிப்பீட் பண்றோம். 2வது போன், 2வது வீடு, 2வது கார். ஆனால் ஒரு விஷயம் இருக்கு, அதை காசு கொடுத்து வாங்க முடியாது. எந்த விஷயத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது? சந்தோஷத்தை காசு கொடுத்து வாங்க முடியுமா?
நல்லா சிந்திச்சு சொல்லுங்க. இல்லைன்னா என்ன நடக்கும்னா, மார்க்கெட்டு போயிட்டு சொல்வீங்க, இதை வாங்கினால் வீட்ல இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாயிடுவாங்க. அதனால சிந்திச்சு சொல்லுங்க. இப்ப நாம சொல்ல போற பதில் என்பது இந்த நிகழ்ச்சிக்காக கிடையாது. நம்ம சொல்ல போற பதில் தான் நாம வாழ்க்கை வாழும் முறையாக இருக்க போகின்றது. பொருட்களை வாங்குவது, சாதனங்களை வாங்குவது என்பது மிகவும் முக்கியமானது, அத்தியாவசியமானது. ஆனால் இந்த சாதனங்களை மகிழ்ச்சிக்காக வாங்குறோம்னு நினைக்கிறோம் பாருங்க, அங்கதான் சின்ன தவறு நடந்து விடுகிறது. அதனாலதான் நாம வாங்கிக் கொண்டே இருக்கிறோம், வாங்கிக் கொண்டே இருக்கிறோம். அதனால இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், இந்த பொருள் வாங்கினா சந்தோஷம் வரும், அந்த பொருள் வாங்கினா சந்தோஷம் வரும். இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன்னா யாரெல்லாம் இந்த பொருட்களை விற்கிறார்களோ அவங்க ரொம்ப அழகான போர்டு வைக்கிறாங்க. நகரம் முழுவதும் இந்த மாதிரி போர்டுகள் இருக்கின்றன. ஒரு மகிழ்ச்சியான முகத்தை காண்பித்து அவருடைய கையில் ஒரு புதிய போன் காமிக்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சியான முகத்தை காமிக்கிறாங்க. அவருக்கு பின்னாடி ஒரு புத்தம் புதிய கார் இருக்கின்றது. சோ நாமளும் நினைச்சிட்டோம், நம்ம கிட்ட கூட இந்த பொருள் கிடைச்சிட்டா நாம கூட சந்தோஷமாயிடலாம். குறைந்தபட்சம் இப்பொழுதாவது நாம ஒரு யூ டர்ன் எடுக்கணும். அதற்கு நமக்கு இப்ப நேரம் இருக்கு. ஒரு சின்ன யூ டர்ன் எடுக்கணும். நாம வெளி உலகத்துக்காக என்னெல்லாம் சம்பாதித்தோமோ, வெளி உலகத்துக்கு தேவைப்படுகிற என்னவெல்லாம் சம்பாதித்தோமோ, அதை தவிரவும் நாம நம்முடைய உள் உலகத்துக்கு வேண்டியதையும் சம்பாதிக்க வேண்டும். நமக்கு இந்த இரண்டுமே தேவைப்படுகிறது. தேவைப்படுதா இல்லையா? இல்ல ஒன்று மட்டும் போதுமா? உங்களுடைய கிராமமோ நகரமோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுதும் டெல்லி, பாம்பே இது போன்ற மிகப்பெரிய நகரங்கள் நம்முடைய நாட்டில் இருக்கின்றதே. வெளிநாடுகளில் இன்னமும் இது காமனான விஷயம். இந்த மாதிரி நகரங்களில் கடந்த சில வருடங்களில் மன அழுத்தம், பதட்டம், பேனிக், டிப்ரெஷன் இது எல்லாமே பள்ளி குழந்தைகளுக்கு கூட ரொம்பவும் அதிகமாயிடுச்சு. ரொம்பவே அதிகமாயிடுச்சு. கடந்த வருடத்தை திரும்பி பார்த்தோம் என்றாலும் கூட நிறைய குழந்தைகள் வாழ்க்கை வாழவே வேண்டாம் என்ற முடிவை எடுத்து விட்டார்கள். எல்லாருடைய விஷயமும் நியூஸ்ல வர்றது கிடையாது. இது நம்முடைய வெற்றி கிடையாது. சமுதாயம் என்று பார்க்கும் பொழுது இது நம்முடைய மிகப்பெரிய தோல்வி, நஷ்டம். நாம எதெல்லாம் பணத்தினால் வாங்க முடியுமோ அந்த எல்லா விஷயங்களையும் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டோம். ஆனால் வாழ்க்கையில் வரக்கூடிய சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு தேவையான சக்தியை நாம் அவர்களுக்கு வழங்கவில்லை. இப்போ ஸ்கூல் லெவல்லயே அவங்க ஆன்சைட்டி, மன அழுத்தம், பதட்டம், பேனிக் இதெல்லாம் அனுபவம் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னும் வாழ்க்கையில் அவங்க முன்னாடி வரக்கூடிய அந்த ரியல் சிச்சுவேஷன்ஸ் அப்ப என்ன ஆகும்? எப்பொழுது உறவு முறைகளை பேணி காக்க வேண்டி இருக்குமோ அப்பொழுது என்னவாகும்? அவர்களுடைய ப்ரொஃபஷனல் வாழ்க்கையில் என்னவெல்லாம் வெற்றி, தோல்வி, மேலே கீழே போகக்கூடிய அந்த நிலையை அவர்கள் அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தில் என்னவாகும்? இன்னைக்கு பைசா இருக்கும், நாளைக்கு இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க இந்த விஷயங்களை எல்லாம் எப்படி எதிர்கொள்வார்கள்? இந்த விஷயங்களை எல்லாம் எதிர்கொள்வதற்கான சக்தி அவர்களிடம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நாம இன்னைக்கு கொஞ்சம் நிறுத்தி சோதனை செய்து பார்க்கணும். நாம என்ன பண்ணணும்? நாம அந்த சக்தியை நம்முடைய குழந்தைகளுக்கு தர வேண்டும். யாரெல்லாம் குழந்தைகளுக்கு இப்படி சக்தி கொடுப்பதற்கு தயாராக இருக்கீங்க? எப்படி பொருட்களை வாங்குவதற்காக, சாதனங்களை வாங்குவதற்காக பணத்தை சம்பாதிக்க வேண்டி இருந்ததோ, கொஞ்சம் உழைக்க வேண்டி இருந்ததோ, கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சம்பாதிச்சோம். அப்புறம் ஒவ்வொரு பொருளா அவர்களுக்கு வாங்கி கொடுத்தோமோ, அதே போல மற்றவர்களுக்கு சக்தி கொடுப்பதற்கு நாமளும் சக்தியை சம்பாதிக்க வேண்டும். அந்த உள்ளார்ந்த சக்தி என்பதை எங்கேயுமே நாம விலை கொடுத்து வாங்க முடியாது. நாம சில பெற்றோர்களை சந்திக்கும் பொழுது யாருடைய குழந்தைகள் எல்லாம் சில விஷயங்களை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அனுபவம் செய்யக்கூடிய கட்டத்தில் இருக்கிறார்களோ, அவங்க கிட்ட நாம ஒரு விஷயத்த பாக்குறோம். அந்த குழந்தைகளுடைய முழு வாழ்க்கையின் மீதே அவர்களுக்கு ஒரு சந்தேகம், ஒரு கேள்விக்குறி வந்து விடுகிறது. என்னோட குழந்தைக்கு என்னவாகும்? இவனுடைய எதிர்காலம் என்னவாகும்? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அவங்களுக்கு வந்துடுது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றியே அவர்களுக்கு ஒரு கேள்வி வந்து விடுகிறது. நம்ம எவ்வளவு கடினமாக உழைச்சோம்,
நம்ம குழந்தைகளுடைய தேவைகள் எல்லாத்தையும் நம்மால கொடுக்க முடிஞ்சுது. ஆனா இப்போ என்னுடைய குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை என்னால கொடுக்க முடியலையே. நம்ம போன்ல நிறைய பேரோட காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கு. ஆனா எப்போ அந்த குழந்தை ஒரு பயத்தில் பதட்டத்தில் இருக்கிறானோ, அப்ப யாராலுமே அந்த பதட்டத்தை நீக்க முடியாமல் போய்விடுகிறது. அவனுடைய பயத்தை, பதட்டத்தை, மன அழுத்தத்தை எது சரி செய்ய முடியும், எது நீக்கும் என்றால் நம்ம வீட்டினுடைய வாயுமண்டலம். நம்ம வீட்டினுடைய வாயுமண்டலத்தில் இருக்கக்கூடிய சக்தியால் மட்டுமே அந்த குழந்தையின் பதட்டத்தை, மன அழுத்தத்தை போக்க முடியும். இந்த டென்ஷன், கவலை, ஆன்சைட்டி இதெல்லாம் எதனால அதிகரிச்சுது? ஏன்னா கடந்த 20-30 வருடங்களில் நம்ம எல்லார் கையிலயும் ஒரு புதிய பொம்மை வந்து விட்டது. வந்துச்சா இல்லையா? யார் யாரெல்லாம் அந்த புதிய பொம்மைக்கு அடிமையாக இருக்கிறீங்க? யாருக்கெல்லாம் அடிக்ஷன் ஏற்பட்டுடுச்சு? இப்போ அது புதிய பொம்மைன்னு கூட சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு அது பழைய பொம்மை ஆகிவிட்டது. யாருக்கெல்லாம் தங்களுடைய போன் மீது அடிக்ஷன் இருக்கு? கொஞ்சம் கையை தூக்குங்க. போன் மட்டும் இல்ல, லேப்டாப், டேப், எத்தனையோ சாதனங்கள் இருக்கு இல்லையா? இந்த இன்டர்நெட், சமூக வலைதளங்கள், இப்படி நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த சாதனங்கள் மீது யாருக்கெல்லாம் அடிக்ஷன் ஏற்பட்டு விட்டு இருக்கிறது? கையை உயர்த்துங்கன்னு சொல்லும் பொழுது ரொம்ப குறைந்த பேர் மட்டுமே கைகளை உயர்த்தி இருக்காங்க. அப்படி இருக்கவே முடியாது. ஏன்னா நாம அடிமை ஆகியிருக்கோமா இல்லையா அது கூட நமக்கு தெரியல. இது வேறு ஒரு விஷயமாயிடுச்சு. நமக்கு அடிக்ஷன் இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு மணி நேரத்துக்கு போனை தொடவே கூடாது அப்படின்னு முடிவு பண்றோம். இப்படி முடிவு செய்த பிறகு கூட சில நிமிடங்களில் கை போன் பக்கமா போகுது. சில விஷயங்களை பார்க்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் அதை பார்ப்பதற்காக உட்கார்ந்துடுறோம். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் போனை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அரை மணி நேரம் போனதே தெரியல. அதிகாலையில் கண் விழித்த உடனே பகவானை நினைத்து நன்றி கூறுவதற்கு பதிலாக போனை எடுத்து யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு பாக்குறோம். அப்புறம் இந்த உலகத்துக்கு குட் மார்னிங் சொல்ல விரும்புறோம். உணவு சாப்பிடுகிற நேரத்துல கூட போனை யூஸ் பண்றோம். தூங்குறதுக்கு முன்னாடியும் போனை யூஸ் பண்றோம். குழந்தைகள் நம்ம முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஆனா நாம போன்ல இருக்கிறோம். இது எல்லாமும் நாம அந்த சிறிய பொம்மையிடம் அடிமைப்பட்டு இருக்கிறோம், அடிக்ஷன் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள். ஆனாலும் நம்முடைய அடிக்ஷன் என்பது எப்போ ஏற்பட்டுச்சு தெரியுமா? நமக்கு ஒரு 20-25 வயது ஆகும் பொழுதுதான் இந்த அடிமைத்தனம் என்பதே ஏற்பட்டது. அப்போ நம்முடைய மனநிலை என்பது கொஞ்சம் ஆட்டம் கண்டு கொண்டிருந்தது, கொஞ்சம் ஆடிட்டு இருந்தது. நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த போனோட பாதிப்பு என்பது ரொம்ப அதிகமா இருக்கு, நம்மளை விட ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்களோட இந்த அடிக்ஷன் என்பது எந்த வயசுல ஸ்டார்ட் ஆச்சு? 15 வயசுல, 10 வயசுல, 5 வயசுல. யாருடைய வீட்ல எல்லாம் 2 வயசு குழந்தை கிட்ட கூட கையில போன் இருக்கு? யாரெல்லாம் தங்களுடைய குழந்தைகளுக்கு போனை காமிச்சு சாப்பாடு ஊட்டுறீங்க, இல்ல டிவியை காமிச்சு சாப்பாடு ஊட்டுறீங்க? இன்றைய நாட்களில் நான் பெற்றோர்களை சந்திக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆப்பை என்னோட போன்ல ஓபன் பண்ண தெரியாது, ஆனா என்னோட குழந்தைக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். ஏன் இந்த குழந்தைகளிடம் இப்படிப்பட்ட ஒரு அடிக்ஷன் இருக்கு? அவர்களுடைய இந்த அடிக்ஷன் என்பது அவர்கள் தாயினுடைய கருவில் இருக்கும் பொழுதே ஆரம்பித்து விடுகிறது. அதனால கண்டிப்பா நம்மை விட நம்முடைய குழந்தைகளுடைய அந்த உள்ளார்ந்த சக்தி என்பது குறைவாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அந்த பொம்மையின் மீதான அந்த அடிக்ஷன் என்பதை அவர்கள் கர்ப்ப காலத்தில் இருந்தே கொண்டு வந்து விட்டார்கள். ஏன்னா பெரியவங்களும் நாள் முழுக்க அந்த பொம்மையோட அடிக்ஷன்ல தானே இருக்கிறாங்க. நீங்க எவ்வளவுதான் விரும்பினாலும் குழந்தைகளுடைய கையில் இருந்து அந்த பொம்மையை உங்களால திரும்பி வாங்கவே முடியறதில்ல. அது சாத்தியம் இல்லாம போயிடுச்சு. ஆனால் நீங்கள் உங்களுடைய வீட்டினுடைய வாயுமண்டலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை உருவாக்க முடியும். அதனால அவர்களுடைய சக்தி அதிகரிக்கும். அவர்களுடைய உள்ளார்ந்த சக்தி அதிகரிக்கும் பொழுது அவங்க அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வருவதற்கான முயற்சி கண்டிப்பா செய்வாங்க. ஆனா அதற்கு முன்னாடி, எல்லாவற்றுக்கும் முன்பு அந்த அடிக்ஷனை முதல்ல யார் விடணும்? இதுவே இன்றைய முதல் ஹோம்ஒர்க்கா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்முடைய சமஸ்காரங்கள் தான் நம்முடைய வீட்டினுடைய வாயுமண்டலத்தில் பரவுகின்றது. உங்களுடைய குழந்தை முழு நாளும் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, இல்ல காலேஜ்க்கு போறாங்க. அங்கே வேறு ஒரு விதமான
ஒரு பாதிப்பு அவர்களுக்கு ஏற்படுகிறது. அவர்கள் யாருடன் பேசுகிறார்கள், பழகுகிறார்கள், யாருடைய கம்பெனியில அவங்க இருக்கிறாங்களோ அந்த கம்பெனியோட பிரபாவம், பாதிப்பு அவங்க மேல ஏற்படுகின்றது. இன்னும் வரக்கூடிய 2 அல்லது 5 வருடங்களுக்கு உள்ளேயே அந்த பாதிப்பு அவங்களை எது வரைக்கும் கொண்டு போயிடுச்சு அப்படிங்கறத நீங்க பார்க்க போறீங்க. அதனால குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும், அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும், அவர்களை சக்திசாலியாக ஆக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்முடைய வீட்டினுடைய வைப்ரேஷனை தூய்மைப்படுத்தணும், ரொம்ப ரெய்ஸ் பண்ணணும், ரொம்ப உயர்ந்த லெவலுக்கு உயர்த்தணும். ஆனா அதை யார் செய்ய முடியும்? அதை நம்மால தான் செய்ய முடியும், நாம தான் செய்யணும். அதை செய்யறதுக்கு ரெடியா நீங்கெல்லாம் ஒரு கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியிருக்கும், கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். அப்படியே எதுவும் மாற்றம் வந்து விடாது இல்லையா? கொஞ்சம் முயற்சி போடத்தான் வேண்டியிருக்கு. இப்படி யோசிக்கிறதுனாலலாம் அது நடந்து விடாது. கொஞ்சம் எஃபர்ட் நம்ம போட வேண்டியிருக்கு. பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு நாளில் 10 மணி நேரம் கூட நம்ம உழைக்கிறோம். சக்தியை சம்பாதிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் உழைப்பு செய்யத்தான் வேண்டி இருக்கு. இப்ப யாரெல்லாம் இதற்கு ரெடி என்பவர்கள் கைகளை உயர்த்துங்க. அதன் பிறகு அதை எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ அக்கம் பக்கம் பின்னாடி எல்லாம் திரும்பி பாருங்க, யாரெல்லாம் ரெடியா இருக்காங்கன்னு. வீடு மாறிவிடும், நகரம் மாறிவிடும், தேசம் மாறிவிடும், பிறகு இந்த உலகமும் மாறிவிடும். கலியுகம் போய் சத்தியுகம் வந்துவிடும். நாம இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா உலகமே மாறி போயிடும். ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டின் முன்புறம் ஒரு தோட்டம் இருக்கிறது, அதே போல வீட்டினுடைய பின்புறமும் ஒரு தோட்டம் இருக்கிறது. வீட்டிற்கு முன்புறம் உள்ள தோட்டம் என்பது எல்லாருக்கும் தெரிய வருது. வீட்டு முன்னாடி போக வரும் பொழுது நமக்கு அந்த தோட்டம் என்பது கண்களுக்கு தெரியுது. நாம இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்முடைய தோட்டத்தின் மீது நிறைய கவனம் செலுத்துறோம், நிறைய நேரம் செலவிடுகிறோம். இந்த வீட்டுக்கு முன்புறம் உள்ள தோட்டம் என்பது நம்முடைய உடல் ஆரோக்கியம், நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள், நம்முடைய வீடு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதனங்கள். வீட்டுக்கு முன்புறம் உள்ள தோட்டம் என்பது நம்முடைய வேலை, நம்முடைய தொழில், பிசினஸ், நம்முடைய பதவி, நம்முடைய சொத்துக்கள், இது எல்லாவற்றையும் குறிக்கின்றது. இது நம்முடைய வீட்டுக்கு முன்புறம் உள்ள தோட்டம். வீட்டுக்கு பின்புறம் ஒரு தோட்டம் இருக்கு இல்லையா? அது என்ன, எதை குறிக்கிறது என்றால் இது நம்முடைய மனநிலையை, நம்முடைய சமஸ்காரங்கள். அந்த பக்கமா யாருமே பாக்குறது இல்ல, அந்த பின்புற தோட்டத்தின் மீது யாருடைய கவனமும் செல்வதில்லை. ஆனா நாம இப்போ நிறுத்தி அந்த பின்புற தோட்டத்தை பார்க்கின்றோம். நாம என்ன நினைச்சோம்னா, வீட்டுக்கு முன்புறம் உள்ள தோட்டம் என்பது ரொம்ப அழகா இருந்துச்சுன்னா வீட்டுக்கு பின்புறம் உள்ள தோட்டம் என்பது தனக்குத்தானே அழகானதாகிவிடும் அப்படி நினைச்சிட்டோம். அதாவது எப்போ நம்மிடம் பொருள், பெயர், புகழ், வீடு இதெல்லாம் வந்துடுதோ அப்போ சந்தோஷம் என்பது தானாக வந்துவிடும். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு பின்புறம் உள்ள தோட்டத்தை போய் பார்க்கவே இல்லை. இப்போ இத பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது நிறைய பேர் இத ஏத்துக்கிறாங்க. கோவிட் பேண்டமிக் வருவதற்கு முன்னாடி நம்ம மக்களிடம் சொல்லும் பொழுது, நீங்க காலையில ஒரு 15 நிமிடங்கள் அதிகாலையில் சீக்கிரமா எழுந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க, சைலன்ஸ்ல உட்காருங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு சாகறதுக்கு கூட டைம் இல்ல, நீங்க டெய்லி 10 நிமிஷம் உட்கார சொல்றீங்களே, அமைதியில உட்கார சொல்றீங்களே, இப்படி சொன்னாங்க. நம்ம என்ன நினைச்சோம்னா, காலையில ஒரு 10 15 நிமிடங்கள் சைலன்ஸ்ல தியானத்துல உட்காருவது என்பது வேஸ்ட் ஆஃப் டைம், நேரத்தை வீணடிப்பது அப்படின்னு நினைச்சிட்டோம். யாராலப்பா காலையில எழுந்து சும்மா இப்படி உட்கார முடியும் 10 நிமிஷத்துக்கு? அதாவது பின்புறம் உள்ள தோட்டத்துக்கு யார் போவாங்க? மனதை பார்ப்பதற்கு என்ன அவசியம் இருக்கு? வெளிப்புறத்துல மட்டுமே முயற்சி செய்யுங்க, வெளிப்புறத்துல மட்டுமே உழையுங்கள், அப்போ மனசு தானாக நல்லாயிடும். இன்று தங்களிடம் தாங்களே ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்கள். இப்படி நம்ம சொல்றது நடக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா ஜஸ்ட் கேட்டு பாருங்க. உங்களுடைய சொத்து, உங்களுடைய புகழ் என்பது கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா, ஆனா உங்க வீட்டுல சுகம் சாந்தி வந்துடும். உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஆரோக்கியமா இருப்பாங்க, உங்களுடைய உறவுகள் எல்லாம் ரொம்ப பலமாயிடும். அப்படின்னா உங்களுக்கு அது ஓகேவா? உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல உங்களுக்கு
வெளிப்புறமாக கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்கள், பணம், இதெல்லாம் தான் வேணும். சுகம், சாந்தி இதெல்லாம் இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சம் ஆடிட்டு இருந்தாலும் ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் ரெடி? கொஞ்சம் பணம் குறைந்தால் கூட பரவாயில்ல, வீட்ல சுகம், சாந்தி, ஆரோக்கியம் இதெல்லாம் வேணும் இப்படி நினைக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? யாரெல்லாம் இதற்கு தயாரா இருக்கீங்க? இப்ப நிறைய பேர் கைகளை உயர்த்தி இருக்காங்க. ஆனா இதற்கு முன்னாடி இப்படி கேட்கும் பொழுது யாருமே அதற்கு ரெடியா இல்ல. ஆனா உண்மையில் உங்களுடைய மனம் எப்பொழுது பலமுள்ளதாக இருக்கின்றதோ அப்போ உங்களுடைய உடலும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். உங்களுடைய உறவுகள் ரொம்ப நல்லதா இருக்கும். அப்போ வெளிப்புறமான உங்களுடைய அந்த பொருட்கள், வெல்த், சொத்து என்பது குறையவே முடியாது. இப்போ இருக்கிறத விட அது இன்னமும் அதிகரிக்கும். ஏன்னா நீங்க உங்களுடைய வேலை, தொழில், பிசினஸ்க்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்துகிட்டு போய் செய்வீங்க. அப்ப எப்படி சொத்து பணம் எல்லாம் குறையும்? அது குறைவதற்கான வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்க உங்க வீட்டோடைய பின்புற தோட்டத்தை பாருங்க, வீட்டோட முன்புற தோட்டத்தையும் பாருங்க. உங்க வீட்டின் பின்புற தோட்டம் அழகானதாக இருந்தால் உங்களுடைய வீட்டின் முன்புற தோட்டமும் மிகவும் அழகானதாக ஆகிவிடும். நம்முடைய வீட்டின் முன்புற தோட்டம் அழகாக இருந்தா நம்முடைய வீட்டின் பின்புற தோட்டமும் அழகானதாக ஆகிவிடும்னு நினைக்கிறது நம்முடைய பிரமை, மனப்பிரமை. அதாவது வெளிப்புறமான விஷயங்கள் எல்லாமும் கிடைச்சிடுச்சுன்னா சந்தோஷங்கிறது தானாகவே கிடைச்சிடும் அப்படி நினைத்தோம். அப்படி நடக்கலையே. இதுதான் நம்ம 20 வருஷங்களா ட்ரை பண்ணி பார்த்து இப்போ நாம ஆப்போசிட் செஞ்சு பார்க்கலாமே. அதே வீட்டினுடைய பின்புற தோட்டத்துக்கு நாம ஒரு 30 நிமிடங்கள் செலவழித்தோம் என்றால் நம்முடைய மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா நம்முடைய வீட்டின் முன்புறம் உள்ள தோட்டம் என்பது தானாகவே அழகானதாக ஆகிவிடும். அப்படி ஆகுமா ஆகாதா? ஆகும்னு நினைக்கிறீங்களா? நம்புறீங்களா இல்லையா? இதற்கு என்ன அர்த்தம்னா வீட்டினுடைய முன்புற தோட்டத்தின் பாதிப்பு என்பது, ஒரு விளைவு என்பது பின்புற தோட்டத்தின் மீது ஏற்படாது. உண்மையில் வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தின் பிரபாவம், பாதிப்பு, விளைவு என்பது வீட்டின் முன்புறம் உள்ள தோட்டத்தின் மீது கண்டிப்பாக படும். நாம 2 இடங்களுக்கும் நேரத்தை கொடுத்தே ஆக வேண்டும். நாம முன்புற தோட்டத்துக்கு 24 மணி நேரத்தை கொடுத்தோம். நாம பின்புறம் உள்ள தோட்டத்துக்கு 24 மணி நேரத்தையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 24 மணி நேரத்தில் ஒரு 30 நிமிடங்கள் வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்துக்கு தரணும். அப்போ மிச்சம் இருக்கிற 23.5 மணி நேரத்தை நாம முன்புறம் உள்ள தோட்டத்திற்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அந்த 30 நிமிடங்கள், அரை மணி நேரம் நம்ம பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு கொடுத்தோம்னா அது முன்புறம் உள்ள தோட்டத்தை முற்றிலுமாக மாற்றிவிடும். கடந்த சில வருடங்களில் நாம டிப்ரெஷன், மன அழுத்தம் என்பதையும், சர்க்கரை வியாதி, டயபெட்டிஸ் என்பதையும் ரொம்ப நார்மல் ஆக்கிட்டோம். கேன்சர் அதிகமாயிடுச்சு, ஹார்ட் அட்டாக் ரொம்ப அதிகமாயிடுச்சு, விவாகரத்து எவ்வளவு அதிகமாயிடுச்சு. ஆனா நாம நம்ம சமுதாயத்துல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறோம், ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிறோம்னு சொல்றோம். இப்போ அரை மணி நேரம் செலவு செய்வதற்கு நீங்க ரெடியா? உங்களுடைய பின்புற தோட்டத்திற்கு அரை மணி நேரம் செலவிட நீங்க எல்லாம் ரெடியா? யாரெல்லாம் பின்புற தோட்டத்துக்கு செல்வதற்கும் 30 நிமிடங்கள் செலவிடுவதற்கும் தயாராக இருக்கீங்க? கைகளை உயர்த்துங்க. ரொம்ப நல்லது. ஓம் சாந்தி.